ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரீசெண்டாக நடந்த எக்கனாமிக் சர்வே படி நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 80% மக்கள் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸில் இருக்காங்கன்னு ஆய்வு ரிப்போர்ட் சொல்லுது. மேலும் 5% மக்கள் மிடில் கிளாஸில் இருந்து மில்லியனராக மாற வாய்ப்பு இருக்குன்னவும் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ மிடில் கிளாஸில் இருந்து மில்லியனராக மாற ரிச் பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் நண்பன் ஆர்கே. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸ்டெப் 1, டைம் ஈக்குவல் டு மணி. மணிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நாம நம்முடைய நேரத்தை எந்த ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தாங்க நமக்கு பணம் கிடைக்குது. நாம் பணத்தை எப்போனாலும் ஏர்ன் பண்ண முடியும், ஆனால் வேல்யூபிளான நேரத்தை திருப்பி கொண்டு வரவே முடியாது. உதாரணத்துக்கு, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் ரீச் ஆக டெய்லி 1 hour ட்ராவல் பண்ணணும்னா அந்த வேல்யூபிளான டயத்தை சேவ் பண்ண உங்கள் வீட்டை ஆஃபீஸ் ஏரியாவிலே ஷிஃப்ட் பண்ணலாம். மேலும் ரெண்ட்டு மார்ஜினலாக அதிகமாக இருந்தாலும் ஓகே தாங்க. ஏன்னா டெய்லி 2 hours ட்ராவலில் 1 hour சேவ் பண்ணி அந்த 1 hour நேரத்தை உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்காகவோ நியூ கோர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காகவோ யூஸ் பண்ணலாம். மேலும் அந்த ஸ்கில்ஸ் மூலமாக உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா டெய்லி 1 hourனா மந்த்லி 30 hours, ஒரு வருஷத்துக்கு 365 hours. இந்த 365 ஹவர்ஸில் நீங்கள் புதுசாக டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் மூலமாக எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, ஷேர் ட்ரேடிங் கோர்சஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர், ஃப்ரீலான்சராக அல்லது ஆன்லைன் கோச்சராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். மேலும் சேலரி இன்கம் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காமல் லாங் டேர்மில் அடிஷ்னல் இன்கம் தரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஸ்டெப் 2, அடாப்டபிலிட்டி. நாம் செய்கிற வேலையிலோ அல்லது பிஸ்னஸ்லேயோ இப்போ கரண்ட்டில் இருக்கிற ட்ரெண்டிங் அல்லது மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்றத்தையும் சுச்சுவேஷனையும் அடாப்ட் செஞ்சு ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ முன்னேறி செல்வது தாங்க அடாப்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 2020 கொரோனா வந்தப்போ அந்த சவாலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அடாப்ட் செஞ்சு நிறைய ஆன்லைன் கோர்சஸ் மற்றும் ஆன்லைன் பொருட்களின் விற்பனைகள் அதிகமாச்சு. ஸோ 2% மக்கள் மட்டும் அந்த சூழ்நிலையை அடாப்ட் செஞ்சு மக்களுக்கு சர்வீஸ் கொடுத்து மில்லியனராக ஆனாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. இந்த டெக்னாலஜி வரல மக்களின் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய மற்றும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி அல்லது பிளாட்ஃபார்மோ தாங்க அதிக இன்கம் ஏர்ன் பண்ணுது. ஸ்டெப் 3, டேக்கிங் ரிஸ்க். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லோருமே ரிஸ்க் எடுக்கிறத ஒரு ஹேபிட்டாகவே செய்கிறாங்க. ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ வெற்றி அடைஞ்சவங்க எல்லோருமே சில இக்கட்டான சூழ்நிலையை கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து புதிய வாய்ப்புகளை பாசிட்டிவ் அப்ரோச்சோட போராடி வழிகளையும் கடந்து தாங்க வெற்றி அடைகிறாங்க. உதாரணத்துக்கு, அருணிமா சின்ஹா 1989 யூபியில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்தாங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால தன் கடின பயிற்சி மற்றும் உழைப்பால் வாலிபாலில் நேஷனல் டீமில் செலக்ட் ஆகி இந்தியாவுக்கு விளையாடுறாங்க. மேலும் 2011 சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தும் தொழில் பாதுகாப்பு படையின் என்ட்ரன்ஸை எழுத லக்னோவிலிருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறாங்க. அப்போது நைட்டில் வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் அருணிமா கிட்ட இருக்கிற கோல்டு செயின் மற்றும் பையை பிடுங்க ட்ரை செய்கிறாங்க. அதை தர மறுத்த அருணிமாவை கொள்ளையர்கள் அந்த ஓடுற ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டாங்க. மயக்க நிலையில தன்னுடைய இடது கால் எதிரே உள்ள ட்ராக்ல இருக்கிறது தெரியாம மயங்கிட்டாங்க. அப்போது ஆப்போசிட்டா வந்த மற்றொரு ட்ரெயின் இவரின் இடது காலில் ஏறி துண்டாக்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில ட்ராக்ல வந்த சில பேர் இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஆபத்தான நிலையில இருந்த அருணிமாவை காப்பாற்ற டாக்டர்கள் அவரின் இடது காலை எடுத்துட்டாங்க. 4 மாத ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு மலர்ந்தராமல் இந்த டிசபிலிட்டியோட மவுண்ட் எவரெஸ்டை ஏற முடிவு செய்கிறாங்க. அதற்கான முழு பயிற்சி, கடின உழைப்பு, ரிஸ்க் எடுத்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் செய்து கிட்டத்தட்ட 5 முறை ஏற முயற்சி செய்து இறுதியாக 2013 மவுண்ட் எவரெஸ்டின் உச்சியை அடைகிறாங்க. மேலும் ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமஞ்சாரோ, யூரோப்பாவில் உள்ள எல்பராஸ் மலை, ஆஸ்திரேலியாவில் உள்ள கொஸ்கியாஸ்கோ மலைகளும் ஏறியிருக்காங்க. இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. மேலும் டென்சிங் நார்கே தேசிய தீர விருது, மலாலா விருது, ராணி லட்சுமிபாய் விருது போன்ற பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. இவங்க தன் லைஃபையே ரிஸ்க் எடுத்து டிசபிலிட்டியோடு இவ்வளவு சாதனைகளை செஞ்சு எல்லோருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸ்டெப் 4, அக்வரிங் வேல்யூபிள் எஜுகேஷன். லைஃப்பில் முதல்ல லேர்ன் பண்ணுறோம், அடுத்து லேர்னில் இருக்கிற எல்லாம் ரிமூவ் பண்ணி ஏர்ன் பண்ணுறோம்.
இன்றைய கல்வி முறையில் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுற அல்லது பணத்தை ஈட்டு மெத்தடையோ சொல்லி கொடுக்குற வாய்ப்பு ரொம்ப குறைவாக தாங்க இருக்கு. ஸோ இதனால 98% மக்களின் பிரைன் அண்ட் மைண்ட் செட்டில் மில்லியனர் ஆகணுங்கிற ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. மேலும் பெரும்பாலான மக்கள் ஜாப் ஜாயின் பண்ணணுங்கிற எய்ம் மட்டுமே இலக்காக வச்சு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதனால் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் டீப்பாக லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்லி 2% மக்கள் மட்டும்தாங்க புது ஸ்கில்ஸ் மற்றும் அவங்க ஃபீல்டில் டீப்பாக லேர்ன் பண்ணுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால டாப் 2% மட்டும்தாங்க மில்லியனர் பாப்புலேஷனில் இருக்காங்க. மேலும் கோவிட் டயத்துலேருந்து அதிகமாக டெவலப் ஆன பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தா ஆன்லைன் கோர்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் செய்ய ஆன்லைன் கோர்ஸை செலக்ட் செய்து லேர்ன் செய்யலாம். இதன் மூலம் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்டெப் 5 டெப்ட் ரீபேமெண்ட், கடன்களை விரைவாக கட்டுதல். கிட்டத்தட்ட 60% மக்கள் நம்ம நாட்டில் ஏதோ ஒரு ரீசனுக்காக லோன்கள் எடுத்திருக்காங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ லோன்களை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற லோன்களில் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள லோன்களிலிருந்து குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள லோன்களை ப்ரையாரிட்டைஸ் செய்து அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள லோன்களை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணால் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்மளால சேவ் பண்ண முடியும். 2% மில்லியனர்ஸ் தங்களுடைய லோன்களை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அதில் சேவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது லாங் டேர்ம் ஷேர்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி வெல்த்தை பில்ட் பண்ணுறாங்க. ஸ்டெப் 6 இன்வெஸ்ட்மெண்ட். மந்த்லி இன்கமில் மினிமம் 20% பணத்தை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். மேலும் அந்த 20%ல் 10% பணத்தை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் 10% பணத்தை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பிரிச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது அது ஹை ரிஸ்க் மற்றும் நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை 20% ரிட்டர்ன் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஷேர்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அது 15 to 20 இயர்ஸில் காம்பவுண்டிங் ஆகி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து நல்ல ரிட்டர்ன் அமௌண்ட்டை கொடுக்கும். ஸ்டெப் 7 என்வைரான்மெண்ட். ஜென்ரலாக நாம் ஒரு மரம் போல தாங்க. ஏன்னா மரத்துக்கு சாயில், வாட்டர், சன்லைட்னு எவ்வளோ முக்கியமோ அதுபோல தாங்க நம்மளுடைய தாட்ஸ், மைண்ட் செட் மற்றும் பழகும் மக்களை பொறுத்து தாங்க நம்ம வளர்ச்சியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ட்ரெஸ்ஸிங் பர்சனாலிட்டி, சாப்பிட்ற ஹெல்த்தியான ஃபுட்ஸ், தங்குமிடம் மற்றும் ஒர்க் செய்யும் இடத்தில் ஆர்கனைஸ்டாக வச்சிருப்பது போன்றவைகளால் கூட நம்முடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணும் ப்ரொடக்டிவ் மைண்ட் செட்டை உருவாக்குது. ஸோ மில்லியனர் கோல்ஸ் அச்சீவ் பண்ண நாம் இருக்கும் என்வாயரன்மெண்ட் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸை ஆக்குபை பண்ணுது. அவ்வளோதாங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸை ரீகால் செய்யலாம். ஸ்டெப் 1 டைம் ஈக்குவல் டு மணி. ஸ்டெப் 2 adaptability. Step 3 risk taking. Step 4 acquire education. Step 5 debt repayment. Step 6 investment. Step 7 environment. ஸோ உங்கள் மில்லியனர் கோல்ஸ் அச்சீவ் பண்ண இந்த பாயிண்ட்ஸ்களை டெய்லி ஃபாலோ பண்ணலாம். மேலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சீக்கிரமா சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் நண்பன் RK.